உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரா? ஏதோ தூரத்தில் ஆண்டவர் இருக்கிறதை போல் ஆண்டவரோட பிரசன்னத்தை இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு பேசாமல் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வேத பகுதி உங்களுக்கு தான். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளோடு கூட இடைப்பட்டு பேச மாட்டார், மௌனமாக இருப்பார், எந்த கிரியையும் செய்யாமல் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம விட்டு தூரமாக இருக்கிறாரு, நம்மோடு கூட சஞ்சரிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இன்னும் அதிகமாய் தேடணும், அவரை நோக்கி நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாய் வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் அப்படி மௌனமாக இருப்பார். நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபித்து ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உங்கள் அருகில் இருப்பார். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிற தேவன், அவர் தூரமாக இருக்கிற தேவன் அல்ல.